அரபிக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் சூழலில் தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. அதாவது அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி எங்கெல்லாம் மழையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மொத்தமாகவே இந்தியாவினுடைய தற்போதைய இந்த வானிலை நிலவரம் எவ்வாறாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வரைபடத்து மூலமா பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா இந்த வரைபடம். அதாவது வரைபடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியாக நமக்கு இந்த ஒரு பச்சை நிறத்தில் உங்களுக்கு காட்சி அளிக்குது இல்லையா, இந்த நிறங்கள் வரைக்குமே இருக்கக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், அலகாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் இப்போ குறைந்தபட்சமாக 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அங்கே வெப்பநிலை என்பது இருக்கிறது. காரணம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குளிர்காலம் என்பதால். இதனுடைய தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் மத்திய இந்திய பகுதிகளையும் சரி, அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட இடங்கள்ல இந்த வெப்பநிலை என்பது கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 18 to 22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நம்மளுடைய மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வானிலை நிலவரமாக இருக்கிறது. இப்ப நம்ம மழையினுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து விடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதாவது அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி என்பது நீடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்கு. இதற்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு கேரளத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி என்பது இப்போ உருவாகிட்டு இருக்கு. ஒரு மெல்லிய ஒரு இழை போல உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 காற்று சுழற்சியும் இணையும் பொழுது கேரள பகுதிகளில் இந்த மழையினுடைய இந்த தீவிரம் என்பது சற்று அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரிக்கும் அப்படின்னா நமக்கு எங்க மழை இருக்கும்னு கேட்டா நீலகிரி மற்றும் வால்பாறை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அதை இன்னும் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மழையினுடைய இந்த நிலவரம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த அரபிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சியும் கேரளத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மெல்லிய சுழற்சி என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் இணையும் பட்சத்தில் தான் மழை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைய வானிலையை பொறுத்தவரை காலை 10 மணி வரைக்கும் நம்ம பெரும்பாலும் எந்த பகுதியிலும் மழையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுது. திருநெல்வேலி பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று காலை 10 மணி நிலவரப்படி இது வெயிலை பொறுத்தவரையில் 22 to 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், தென் மாவட்டங்களையும் மற்ற மாவட்டங்களில் 18 to 22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வெப்பநிலை என்பது பதிவாகும். இது மதியத்திற்கு மேல எவ்வாறு இந்த சுழற்சி என்பது மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சுழற்சி மாறுபாட்டால எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப சரியாக நம்ம 2 to 3 மணி நிலவரப்படி இருக்கும். பாருங்க, நம்ம சொல்லியிருந்தோம் காலையில எங்கேயும் மழை இல்லை, ஆனா மதியத்திற்கு மேல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வால்பாறை, மூணார் உள்ளிட்ட பகுதிகளையும் அதற்கு அடுத்தபடியாக இந்த கேரள பகுதிகளில் நிச்சயமாக மழை இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. தொடர்ந்து கொடைக்கானல்ல ஒரு சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வத்தலகுண்டோட புறநகர் பகுதிகளில் இந்த மழை இருக்கும். பெரியகுளம் பகுதிகளையும் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இன்று மழை பதிவாகக்கூடிய இடங்களாக இருக்கிறது. மற்ற இடங்கள்லாம் பெரும்பாலும் நம்ம கடலோர மாவட்டங்களில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மழை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதுதான் நமக்கு வரைபடம் ரொம்ப விளக்கமாகவே காட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தூத்துக்குடி பகுதியில் ஒரு மேகமூட்டம் உருவாகும், ஆனால் அது மழையை கொடுக்கும் என்று கேட்டால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதாங்க. மொத்தமாகவே பார்க்கும் பொழுது இன்று கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து இலங்கை உள்ளிட்ட இடங்களுக்கான நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இலங்கையில லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா மதியம் ஒரு 3 மணிக்கு மேல ஒரு டெனியாயா அப்படிங்கிற இடங்கள்லையும், அகுரேசா உள்ளிட்ட இடங்கள்லையும், வாலஸ்முலா உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இலங்கையினுடைய நிலவரத்தை நம்ம பதிவு செய்கிறோம் சரியாக ஒரு மதியம் 3 மணி நிலவரத்தை போல. ஏன்னா ஏற்கனவே இலங்கையில தொடர்ந்து மழை என்பது பொழிந்து கொண்டிருக்கிறது. பலாங்கொடை அப்படிங்கிற இடங்கள்ல மதியத்திற்கு மேல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இடியுடன் கூடிய மழை. மற்ற இடங்கள்ல இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் லேசான மழையாக இருக்கும். இலங்கை மற்றும் தமிழகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வானிலை நிலவரத்தையுமே இன்னைக்கு நம்ம வரைகலை விளக்கத்தோட நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரமாகவும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.